ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று 8வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இன்று நம்ம பார்க்க போகிற புத்தகம் ரோமர். நேற்று அப்போஸ்தலர் நடபடிகள் பார்த்தோம், இன்றைக்கு ரோமர் பார்க்குறோம். ரோமர் புத்தகத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்படுகிற ஒருவர் என்று அர்த்தம். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்படுகிற ஒருவர் என்று அர்த்தம். பவுல் சுவிசேஷத்திற்காக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு அப்போஸ்தலராகும்படி அழைக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராக முழு மனதோடு தன்னை ஒப்பு கொடுத்தவர். அன்பினால் ஊழியம் செய்கின்ற ஒருவர். இப்படி ரோமர் 1ஆம் அதிகாரம் 1-2 பவுல் தம்மை தாமே அடையாளம் காட்டுகிறார். சுவிசேஷமாகிய நற்செய்தியின் நடுநாயகர், சென்டர் ஆஃப் ஹீரோ யாருன்னா நம்ம ஜீசஸ் தான், இயேசு தான். சுவிசேஷத்தின் நற்செய்தியின் நடுநாயகர் இயேசு கிறிஸ்து. இது 1ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் பவுலால் எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? திருச்சபைகளுக்கு பவுல் அடிகளாரால் எழுதப்பட்ட நிருபங்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ளன. பொதுவாக தான் சென்று வந்த சபைகளுக்கு மறுபடியும் சபையை பற்றியும் ஊழியர்களை பற்றியும் ஊழியத்தை பற்றியும் விசாரிக்கிறதற்காக பவுல் அடிகள் அந்த சென்று வந்த சபைகளுக்கு கடிதங்கள் எழுதுவார். அந்த கடிதங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் நிருபங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் ரோமாபுரியருக்கு எழுதின கடிதம் இதிலிருந்து வேறுபட்டது. ஏனென்றால் இந்நிருபத்தை எழுதுவதற்கு முன்னர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு சென்றதே கிடையாது. ரோமாபுரி திருச்சபை பவுலினால் நிறுவப்பட்டதும் அல்ல. அதனால் அந்த சபை மக்களை பவுல் ஒரு முறை கூட பார்த்ததும் இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பெந்தேகோஸ்தே பெருநாளைக்கு பின்னர் எருசலேமிலிருந்து ரோமாபுரி சென்ற விசுவாசிகள் அங்கு திருச்சபையை ஸ்தாபித்து இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் அங்கு எதிர்காலத்தில் சென்று வர திட்டம் தீட்டி ரோமபுரியினர் தமது வருகைக்காக ஆயத்தமாய் இருக்க விரும்பினார். சில சம்பாஷணைகளுக்காக ஒரு நீண்ட கடிதம் அவர்களுக்கு எழுதினார். அதுவே ரோமர் புத்தகம். அல்லேலூயா. இந்த கடிதத்தின் மைய கருத்துக்கள் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் விரிவாகவே எழுதப்பட்டுள்ளது. இது புதிய ஏற்பாட்டின் முதல் நிருபமாக இருந்தாலும் அது முதல் நிருபம் அல்ல. கிபி 57ஆம் நூற்றாண்டில் ரோமர் புத்தகம் கொரிந்து பட்டணத்தில் இருந்து எழுதப்பட்டது. பவுல் அடிகளாரின் 3வது பெரிய மிஷனரி ஊழியத்தின் போது ரோமர் புத்தகம் நிருபமாக எழுதப்பட்டது. அந்த சமயத்தில் கொரிந்து பட்டணத்திலிருந்து அவர் எழுதும்போது, 3வது மிஷனரி பயணத்தின் போது அவர் எழுதும்போது, அவர் அந்த பகுதிகளில் எருசலேமில் வறுமையில் வாடி கொண்டு இருக்கிற நபர்களுக்கு நிதி திரட்டி வைத்திருந்தார். அந்த நிதியை போகும்பொழுது, கொரிந்து பட்டணத்திலிருந்து கிளம்பி போகும்பொழுது எருசலேமில் அந்த வறுமையற்றவர்களுக்கு நிதியை சமர்ப்பித்துவிட்டு அப்படியே ரோமாபுரி சென்றுவிட்டு அதன் பின்பு ஸ்பெயினுக்கு போக அவர் திட்டமிட்டு இருந்தார். ஏற்கனவே மத்திய தரைக்கடல் பகுதியின் கிழக்கு பகுதிகளில் நிறைய சபைகளை அவர் ஊழியங்களையும் நிறுவி இருந்தார் தன் தேவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாக. அந்த சபை மக்களோடும் ஊழியர்களோடும் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்களை பல சமயங்களில் கடிதங்கள் மூலமாக பகிர்ந்து கொண்டார். அந்த கடிதங்களே புதிய ஏற்பாட்டின் பவுலின் நிருபங்கள் என்று அழைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்பு பவுல் மேற்கத்திய நாடுகளான ஸ்பானியா தேசம் வரைக்கும்
சுவிசேஷத்தை கொண்டு செல்ல ஆசைப்பட்டார். அதற்கு நுழைவாயிலாக ரோமாபுரி பக்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார். ரோமாபுரி அந்த எல்லைகளில் இருக்கிற சபைகளை, நகர திருச்சபைகளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ஸ்பெயினுக்குள்ளே போகிறதுக்கு, அந்த மேற்கத்திய நாடுகளுக்கு போகிறதற்கு ரோமாபுரி ஒரு பாதையாக இருக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அப்போ கிழக்கு மேற்கு எல்லா பகுதிகளிலும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லணுங்கிறது பவுலோட ஆசை மட்டும் இல்லை, இன்று நம்மளோட ஆசையாகவும் இருக்கணும். நம்ம எத்தனை பேர் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறோம், வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறோம்? சொல்லுங்களேன். வீட்டுக்குள்ளேயே ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்காங்க. எப்போ சொல்கிறது அவங்களுக்கு? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தால் தான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்ல முடியும், அடுத்த தெருக்கு சொல்ல முடியும், நம்ம இருக்கிற எல்லை பகுதிகளில் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய நடவடிக்கைகளே கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தவறுகள் செய்து கொண்டு நானும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வது நியாயமாகாது. ஏன் தெரியுமா? இந்த மிஷினரிகள், இந்த பவுல் அப்போஸ்தலர் இப்படி ஒன்றையும் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். வாழ்க்கையில் பெரும்பகுதி கர்த்தருக்காக தன்னையே முழு அன்போடு அர்ப்பணித்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம பிரசங்கம் பண்ணியோ பாட்டு பாடியோ மியூசிக் போட்டோ பாஸ்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்கக்கூடாது. அன்பினால ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யணுங்கிறதுல வந்தாலே கர்த்தர் நம்ம ஒரு அடி அவருக்குன்னு எடுத்து வைக்கும் பொழுது நம்மளை அவர் சித்தத்துக்கு எங்கெங்கே கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ இவர் ரோமாபுரி வழியாக உள்ளே நுழைந்தால் மேற்கத்திய நாடுகளை சுவிசேஷத்தின் மூலம் ஜனங்களை ஆட்கொள்ள முடியும்னு நினைச்சதுனால ரோமானிய திருச்சபையை முதல்ல பார்க்குறாரு. ரோமானிய திருச்சபையில் யூதர்களும் புறஜாதியினரும் அந்த ஆலயத்துக்குள்ளே நிரம்பி இருக்கிறாங்க. இருவரையுமே வச்சு இருக்கிறாங்க. இந்த கடிதத்தின் நோக்கமாகிய 9 to 11 அதிகாரம் வாசிச்சோன்னா இதை புரிந்து கொள்ள 9 to 11 ரோமர் அதிகாரங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இதை புரிஞ்சுக்கிடணும்னா சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்க வேண்டும். சரித்திரத்தின் பக்கங்களில் பல ஆண்டுகள் பின்னோக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பார்த்தாதான் நமக்கு இந்த புத்தகம் விளங்கும். சரியா? இயேசு கிறிஸ்து இந்த உலகின் மனிதனாக வாழ்ந்த நாட்களில் யூதர்கள் பல தேசங்களிலும் குறிப்பாக ரோமாபுரியிலும் வாழ்ந்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு எருசலேமில் பெந்தைகோஸ்தே நாளில் 120 பேர் மேலறை வீட்டில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட காட்சியை பல பட்டணங்களில் இருந்து வந்த யூதர்களும் புறஜாதி மக்களும் பார்த்து வியப்புற்றனர். அதில் ரோமாபுரியில் வந்திருந்த ஒரு கூட்ட ஜனமும் இந்த காட்சியை கண்டு வியப்புற்றனர். இது அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 7 11 வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பேதுரு எழுத படிக்க தெரியாதவர், ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டவுடன் பேதுரு எந்திரிச்சு யோவேல் தீர்க்க தரிசன புக்கை எடுத்து என்ன பண்ணுகிறாரு, அதில் இருக்கிற வார்த்தை வசனங்களை மாம்சமான எல்லார் மேலே இந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளெல்லாம் அந்த பிரசங்கத்தை நின்று கேட்குறவங்க அந்த டைமில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு அப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. எழுத படிக்க தெரியாத ஒரு நபரை கூட ஆண்டவர் தன்னுடைய திட்டத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர் எப்படியும் பயன்படுத்துவார். ஆனால் உண்மையாயிருந்து அன்பின் நிமித்தமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தாரில் பேதுரு பேசுறாரு, அந்த இடத்துல ரட்சிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தில் ரோமாபுரி மக்களும் சில யூதர்களும் அந்த இடத்துல இருந்து பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு திரும்பி தன்னுடைய தேசமான ரோமாபுரிக்கு செல்கிறார்கள். அங்கே போய் அவர்கள்தான் திருச்சபையை நிறுவினார்கள். இங்கு பவுலோ பேதுருவோ போய் திருச்சபையை நிறுவவில்லை. ரோமாபுரியில் வந்துட்டு போன ஜனங்கள்
அங்கே போய் திருச்சபையை நிறுவினாங்க. யூதர்களும் யூதர் அல்லாத புறஜாதியினரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் ஈர்க்கப்பட்டு அனுதினமும் ரோம திருச்சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டே வந்து கொண்டு இருந்தனர். சபை பெருகி பல ஆண்டுகள் கடந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. கிபி 41ஆம் ஆண்டிலிருந்து 54 ஆண்டுக்கு இடையில் ரோம் நகரை கிளாடியஸ் என்கிற மன்னன் ஆண்டு வந்தான். கிபி 41 54வது வருஷத்துக்கு இடையில கிளாடியஸ் என்கிற ரோம மன்னன் ஆண்டு வருகிறான். அந்த டைமில் யூதர்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள். இதனால கிளாடியஸ் பார்க்குறாரு, என் தேசத்தை விட்டு, ரோம தேசத்தை விட்டு யூதர்கள் ஒருவரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் தேசத்தை விட்டு வெளியேறுங்கன்னு பிரச்சனை காரணமாக வெளியேற்றப்பட சொல்கிறாரு. அதே போல் கிட்டத்தட்ட யூதர்கள் 40,000 பேர் ரோமாபுரியை விட்டு வெளியேற்றப்படுகின்றனர். வலுக்கட்டாயமாக யூதர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அதில் வெளியே வந்த ஒரு குடும்பம்தான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. நம்ம புதிய ஏற்பாட்டில் படிச்சிருப்போம்ல, ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்ட்டு. அப்படி வெளியேற்றப்பட்ட ஒரு குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. இவர்களை பவுல் சந்தித்த ஆண்டு கிபி 49ஆம் ஆண்டு என்று கணக்கிடப்படுகிறது. இவர்களை ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் பவுல் சந்திச்சிருக்கிறார். கிபி 49ஆம் ஆண்டு சந்திச்சிருக்கிறார் என்று கணக்கிடப்படுகிறது. யூதர்களும் புறஜாதியரும் இணைந்து சபை நடத்தினார்கள். இப்போ யூதர்கள்லாம் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அப்போ அங்கே யார் இருப்பா? யூதர் அல்லாத ரோமாபுரியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அந்த சபையை தொடர்ந்து என்ன செய்கிறாங்க? சபை கூடுதலும் ஊழியமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யூதர்கள் இல்லை, புறஜாதிகள் நடத்துகிறாங்க. கிபி 54இல் ரோம் மன்னன் கிளாடியஸ் மரித்துவிட அதற்கப்புறம் நீரோ மன்னன் ஆட்சிக்கு வருகிறான். நீரோ மன்னன் ஆட்சிக்கு வந்தவுடனே மறுபடியும் யூதர்கள் வந்து ரோமாபுரியில் குடியேறலான்னு சொல்லி சட்டம் போடுறார். சட்டம் போட்ட உடனே போன யூதர்களில் சில பேர் அப்படியே திரும்பி ரோமாபுரிக்கு வராங்க. ரோமாபுரிக்கு வந்தது மட்டும் இல்லை, அவங்க சபைக்கு போகணும் இல்லையா? அப்போ சபைக்கு போகணுன்னா எங்கே போவாங்க? யூதரல்லாத புறஜாதிகள் சபை கூடி நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை விட்டு தான் இவங்க முதல்ல போனது. அப்புறம் அவங்க சிறு கூட்டமாகிட்டாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து சேரும் பொழுது இவர்களோட உபதேச ரீதியான பிரச்சனைகள், மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு நிர்வாக பிரச்சனைகள், இவங்க ஒரு கருத்து சொல்ல, புறஜாதி ஒரு கருத்து சொல்ல, கருத்து வேறுபாடுகள் அநேகம் அங்கே அந்த சபையில் எழும்புகின்றன. கிபி 57ஆம் ஆண்டு கொரிந்து பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு இந்த விஷயம் காதுக்கு வருது. அவரே ஏற்கனவே கிழக்கத்திய பட்டணங்கள் போல மேற்கத்திய பட்டணங்கள்லையும் தேவனுடைய சுவிசேஷத்தை பரப்பி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆசையோடு இருக்கிறார். அந்த நேரம் ரோமாபுரிக்கு போகணும்னு வேறு ஆசையாக இருக்கார். ஏற்கனவே அவர் ரோமாபுரிக்கு போனதில்லை. ரோமாபுரி வழியாகத்தான் மேற்கத்திய நாடுகளுக்கு உள்ளே அது நுழைவு வாயில். போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் யூதர்கள் மறுபடியும் உள்ளே போயிட்டு பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே வந்ததுனால யூதர்களும் புறஜாதியினருக்கும் சபைக்குள்ளேயே சண்டைங்க சொல்ல, நம்ம எப்படி உள்ளே போக முடியும்? அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த சபைக்குள்ளே போய் தான் ஆகணும். நான் வருவேன், உங்களுக்கு தேவ பலனால் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நோக்கத்தை கொண்டு வரார். இவ்விரு திறத்தினரையும் தேவ நோக்கத்திற்காக இணைந்து செயல்படும்படி அறிவுறுத்தி பல காரியங்களை இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார். இதை குறித்து 9ஆம் அதிகாரம் இருந்து 11ஆம் அதிகாரங்களில் இந்த பிரிவினைகள் களையப்பட வேண்டும் என்று விரிவாக பவுல் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில், இந்த ரோமர் புத்தகத்தில் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ரோமாபுரியில் அந்த சபையில் அந்த தொடர்பு மறுபடியும் ஏற்படணும், சண்டை போடக்கூடாதுன்னு பவுல் விளக்கி ஆன்மீக உண்மைகளை ஒரு தெளிவான அமைப்பில் இந்த புத்தகத்தில் அவர் எழுதியுள்ளார். ரோம் நகரத்தில் காணப்படுகின்ற பல பாவங்கள், அந்த காரியத்தை குறித்து பவுல் ரொம்ப வேதனையோடு இங்கே எழுதியிருக்கிறார். அப்பேற்பட்ட பாவமான காரியங்கள் சபைக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதை ரோமர் புத்தகத்தில்
பவுல் விளக்கமாக எழுதியுள்ளார். ஏனென்றால் தான் பின்பற்றுகிற சுவிசேஷம் தேவனுடையது அப்படிப்பட்டது. பாவமான காரியத்திற்கு சபைக்குள்ளே இடம் கிடையாது ஒரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை விளக்கமாக சொல்கிறார். வெளியே பாவம் செஞ்சுட்டு சபைக்குள்ள வந்து நேர்மையாக நான் நின்றுட்டேன்னா அது பாவமாகாதா? பாவம்தான். மனம் திரும்புதலே இல்லாத ஒரு பாவத்தை தொடர்ந்து ஒரு மனிதன் செய்து கொண்டே இருந்து சபையிலும் இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட சுவிசேஷத்தை நாங்கள் பின்பற்றலை. எங்களுடைய தேவனுடைய சுவிசேஷம் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், அங்கே எச்சரிக்கிறார். சபைக்குள்ள பாவங்கள் வந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கிறார். சரியா? இதுவரை அந்த ரோமாபுரியை எந்த அப்போஸ்தலர்களும் ரோமாபுரி சபையில் வந்து பிரசங்கம் பண்ணலை. அது அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைங்க சொல்ல கண்டிப்பாக பவுல் அங்கே போக விரும்பினார். அவர்களை சத்தியத்திற்குள்ளாக நிலை நிறுத்த அவர் விளைந்தார். சத்தியத்திற்குள்ளாக அந்த மனுஷர்களை சபையில் உள்ளவர்களை நிலை நிறுத்த விரும்பினார். சரியா? மனிதர்கள் அனைவருக்குமே பாவ சுவாபம் கொண்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினால், மனிதர்கள் அனைவரும் பாவ சுவாபம் கொண்ட காரணத்தினால் ரட்சிப்படைய வேண்டியதன் அவசியத்தை விளக்குகிறார். அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு? மனிதர்கள் பாப சுவாபம் உள்ளவர்கள் தான், மனிதர்கள் பாப சுவாபம் உள்ளவர்கள் தான். ஆனால் பாப சுவாபத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று மனம் திரும்பி ரட்சிப்படைய வேண்டியதின் அவசியத்தை பவுல் இந்த புத்தகத்தில் விளக்குகிறார். அது அந்த ரட்சிப்பு யார் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் ரட்சிப்பை உங்களுக்கு வழங்குவார் என்று சொல்கிறார் அந்த புத்தகத்தில். ஏன்னா அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. அதன் பின்பு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த ரட்சிப்பை தேவன் மூலமாக பெற்றுக்கொண்டவுடன் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை புதிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவர் புத்தகத்தில், ரோமர் புத்தகத்தில் எழுதுறாரு, நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள்னு இருக்குல்ல. அப்போ தேவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நீங்க மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து ரட்சிப்படையணும். அந்த ரட்சிப்பு தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு தருவார். தந்த பின்பு உங்கள் வாழ்க்கை பழைய வாழ்க்கையெல்லாம் மாறி புதிய வாழ்க்கையாக மாறும் என்று அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். இருக்கிறதுலேயே நிருபங்களில் நீளமான கடிதம் ரோமர் புத்தகம்தான். ஹல்லேலூயா. சரியா? இப்போ எழுதும்போது சும்மா இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் புத்தகத்தில் எழுதும்போது அங்கே யூதர்களும் புறஜாதிகளும் இருப்பதினால் அவர் எதை மேற்கோள் காட்டினாலும் பழைய ஏற்பாட்டையே மேற்கோள் காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டையே மேற்கோள் காட்டுகிறார் அவர்களுக்கு. ஏனென்றால் ரோமர் புத்தகம் அதன் மூலம் பழைய ஏற்பாட்டின்படி யூதர்கள் அறிந்து ஆராதித்த தேவன் தாமே மனுக்குலம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ளாக்கி கொண்டு வருவதை காட்டினார். ஏன் பழைய ஏற்பாட்டை அவங்களுக்கு காட்டுறாரு? யூதர்களுக்கு ஏன் பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டுறாரு? அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அங்கே எழுதப்பட்டு இருக்கிறதேன்னு ஏன் மேற்கோள் காட்டுறாரு? நீங்கள் ஆராதித்து வந்த தேவன் தாமே மனுக்குலம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ளாக்கி கொண்டு வருகிறார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பவுல் அவங்களுக்கு எழுதுகிறார். அதே போல் ரோமர் 16 என்ன செய்கிறாரு, அந்த புறஜாதிக்கும் யூதர்களுக்கும் சபைக்குள்ள சண்டை நடக்கிறதுனால இவர் என்ன செய்கிறாரு, அந்த சபையில் உள்ள ஜனங்களை போய் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறாரு. அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறார். ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும், தேவனுடைய நீதியை குறித்து பேசுகிறார். அவர் இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்ச ஈவு, அந்த ஈவை நீங்கள் கெடுத்துறாதீங்க. ஏன்னா புறஜாதியும் யூதர்களும் சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பமே. அதை நீங்கள் கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை ஆறுதலாக விசாரிக்கிறாரு, அக்கறையாக விசாரிக்கிறார் அந்த ஜனங்கள் மேலே. கடைசியில் தேவனுடைய ஈவை பற்றி, அந்த ரட்சிப்பு பற்றி இவர் அழகாக எடுத்து வரச்ச உடனே அந்த புறஜாதியரும் யூதர்களும் நாம் இணைந்து வாழ வேண்டும், சபைக்குள்ளே சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க ஒற்றுமையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் இருவரிடம் பேசும் பொழுது நாம் அவர்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுபவர்களாக இருக்கக்கூடாது. முழுவதுமாக சமாதானத்துக்கு ஏதுவாக அவங்ககிட்ட பேசணும். அந்த ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு அக்கறையாக அனுசரணையாக பேசணும். தேவனுடைய ஈவை சொல்லி கொடுக்கணும். ஆமென்.
அதன் மூலமாக தான் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை அவர் உண்டு பண்ணினார். அதுக்கு அந்த கடிதம் எழுதப்பட்டது. சரியா? நம்ம படிக்க சொல்ல ரோமர் புத்தகம்னு வாசிக்கிறீங்க, அதுக்கு பின்னணியில் எவ்வளோ விஷயம் உட்காந்துட்ருக்கு பார்த்தீங்களா? ரோமரில் பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது. குறிப்பாக மைய வசனம் மைய கருத்து பார்த்துட்டோம். 9லேருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் மைய வசனம் 1ஆம் அதிகாரம் 16-17 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வசனம்தான் மைய வசனமாக ரோமருக்கு தேவ நீதியை குறித்த விசுவாசம் அங்கே வார்த்தையாக இருக்கிறது. தேவ நீதியை குறித்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருவனுக்குள்ள விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவருக்கு மேலே ஒரு பயம் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன நம்மளை பார்த்துட்டு இருக்காரான்னு நினைக்கிறதெல்லாம் கிடையாது. அவர் கண் நல்லோர் மேலும் கெட்டவங்க மேலே இந்த பூமியின் மேலே பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. அது எந்த நேரமும் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த அதே மாதிரி ரோமர் 8ஆம் அதிகாரம் நம்ம அடிக்கடி படிக்க வேண்டிய அதிகாரம். ஏன் தெரியுமா? விசுவாசிகளின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் பங்கு. விசுவாசிகளின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் பங்கு. நம்ம தான் அந்த விசுவாசி. நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி செயல்பட வைக்கிறார், அவர் எப்படி செயல்படுகிறார், அதுபடி நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுனால அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் 8ஆம் அதிகாரத்தில் நமக்காக பவுல் அடிகளார் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் முக்கிய வார்த்தைகள், இந்த ரோமர் புத்தகத்தின் முக்கிய வார்த்தைகள் சுவிசேஷம், நீதி, நீதிமான்கள் ஆக்குதல், விசுவாசம், ரட்சிப்பு, பிரமாணம், பாவம், மாமிசம், ஆவி, கிருபை மற்றும் அழைக்கப்படுதல். மறுபடி சொல்கிறேன், இதில் உள்ள இந்த ரோமர் புத்தகத்தில் அடிக்கடி வர்ற வார்த்தைகள் சுவிசேஷம், நீதி, நீதிமான்கள் ஆக்குதல், விசுவாசம், ரட்சிப்பு, பிரமாணம், பாவம், மாமிசம், ஆவி, கிருபை மற்றும் அழைக்கப்படுதல். இதெல்லாம் இந்த புக்கில் உள்ள முக்கியமான வார்த்தைகள். சரியா? முக்கிய ஒப்புமைகள் அப்படின்னா பிரமாணத்துக்கு கிருபைக்கும், அதாவது வெர்சஸ்ன்னு போட்டுக்கோங்க, பிஎஸ்ன்னு போட்டுக்கோங்க. பிரமாணம் பிஎஸ், கிருபைன்னு போட்டுக்கோங்க. வெர்சஸ் பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் என்னன்னு சொல்லி தருவார். அடுத்து ஆதாம் வெர்சஸ் கிறிஸ்துன்னு போட்டுக்கோங்க. மரணம் வெர்சஸ் வாழ்க்கை, மரணம் வெர்சஸ் வாழ்க்கை. விசுவாசம் மற்றும் கிரியைகள், விசுவாசம் மற்றும் கிரியைகள். மாமிச பிரகாரம் பாவம் நிறைந்த வாழ்க்கை, மாமிச பிரகாரம் பாவம் நிறைந்த வாழ்க்கை வெர்சஸ் ஆவிக்குள்ளான வாழ்க்கை. திருப்பி சொல்கிறேன், முக்கிய ஒப்புமைகள் பிரமாணம் வெர்சஸ் கிருபை, ஆதாம் வெர்சஸ் கிறிஸ்து, மரணம் வெர்சஸ் வாழ்க்கை, விசுவாசம் மற்றும் கிரியைகள். மாம்ச பிரகாரம் பாவம் நிறைந்த வாழ்க்கை வெர்சஸ் ஆவிக்குள்ளான வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து ஒவ்வொரு கிளாஸாக பார்க்கணும். இந்த நம்மளுக்கு இந்த உபவாச நாள் முடியட்டும், வெளிப்படுத்துத விசேஷம் வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரோமரெல்லாம் நம்ம ரொம்ப நாட்கள் தியானிக்க வேண்டிய புத்தகம். ரொம்ப நாட்கள் தியானிச்சுட்டு அப்படியே தூக்கி புத்தகத்தை வச்சுட்டு போகிறதுக்கு இல்லை. நம்மளும் ஒரு சுவிசேஷகனாக எழும்பி போய் ஒரு ஆத்துமாவையாவது, ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்துமா சொல்லுங்களேன். நமக்கு அது யோசித்து பாருங்களேன். இப்போ இவங்களெல்லாம் பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? படித்து பாருங்கள், எவ்வளோ வாரனால அடிப்படுறதெல்லாம் சும்மாவா?
பவுலெல்லாம் வாரினால அடிபட்டார் தெரியுமா இல்லையா? 40க்கு 1 குறைவாக வாரினால அடிபட்டாருன்னு இருக்கு. கொஞ்சம் நஞ்ச அடிலாம் இல்லை. கஷ்டம். சிறைக்குள்ளே கிடக்கிறது சும்மாவா? அப்போ உள்ள சிறைகள்லாம் இருண்டு போய் கிடந்ததுன்னா அதுக்குள்ளே சாப்பாடு கொடுக்காமலாம் போட்டிருந்தாங்கன்னா நினச்சி பாருங்கள். கர்த்தருக்காக தன்னையே அர்ப்பணிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. சாதாரண விஷயமா திருமணம் முடிக்காமல், குடும்ப பந்தங்கள்னு ஒன்று இல்லாமல், ஊர் ஊரா போகிறது. அதே போல் தான் இருக்கிற அந்த எருசலேமில் வறுமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு போகிற ஊர்களில் வசதியாக இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அந்த நிதியை வாங்கிட்டு வந்து தனக்கென்று அதை யூஸ் பண்ணாமல் அந்த ஊரில் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த கஷ்டப்படுற ஜனங்களை உயர்த்தி வைக்கிறாங்க. அந்த சபையில் எவ்வளோ ஒரு வேலைகள்லாம் அவங்க கஷ்டத்துக்கு மத்தியிலே இந்த வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள். அப்போ நம்மெல்லாம் என்னங்க இதில்? ஒன்றுமே இல்லைங்க. நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவங்கன்னு பைபிளை தூக்கிட்டு வரோம். அந்த பைபிளை கூட தூக்கிட்டு வர முடியாமல் மொபைல் இருக்குது பார்த்துக்கலான்னு சொல்லி எத்தனை பேர் சபைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாதி நாள் பிரசங்கத்தை கேட்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இல்லாமல் தூங்கி பிரசங்கத்தை கேட்குறேங்கிற பேரில் சபையில் தூங்கி பாதியில் எந்திரிச்சு வீட்டில் ஒரு வேலையை விட்டுட்டு வந்துட்டோன்னு போகிறது. யோசித்து பாருங்களேன். இந்த சபைக்கு வர்றதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா, மிஷினரி ஊழியம் பார்த்தவங்க ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டு வாழ்க்கையில் மற்றவங்களை உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிற ஒருவர்களாக ஆண்டவருக்குன்னு பணி செய்கிறதுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்து வருகிற இவங்களெல்லாம் பார்த்தா நிச்சயமாக நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள்னு அழைக்கப்பட்டோன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. பார்த்தோம்ல, நேற்று கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் இல்லையா? அப்போ அழைக்கப்பட்டதுக்கு அர்த்தம் கிறிஸ்துவை உடையவர்கள் தானே. கிறிஸ்து ப்ளஸ் அவன், கிறிஸ்து ப்ளஸ் அவள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது ஒரு உடன்படிக்கையின் கூற்று. யூதர்களுக்குள்ள இன்னைக்கு பாரம்பரியமாக இருக்கிற உடன்படிக்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றை மாற்றிக்கொள்ளணும், ஒரு இது பண்ணுற உடன்படிக்கை செய்கிறோன்னு சொன்னால் உங்கள் பேரில் என் பேரை பாதியாகவும் என் பேரில் உங்கள் பேரை பாதியாகவும் இன்றைக்கும் இருக்குது, நடைமுறையில் இருக்குது மாற்றிக்கிறது. இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்திலான புதிய உடன்படிக்கையை நமக்கு கொடுக்கும் பொழுது கிறிஸ்து ப்ளஸ் அவன், கிறிஸ்து ப்ளஸ் அவள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை என்னுடைய பேரை அவருக்கு பின்னாடி சேர்த்துக்கிட்டாரு. அவர் பேரை எனக்கு முன்னாடி நான் சேர்த்துக்கிட்டேன். உண்மையா இல்லையா? உடன்படிக்கை நடந்தது உண்மையா இல்லையா? கிறிஸ்து என் பேருக்கு முன்னாடி இருக்காரு, அதனால தான் கிறிஸ்தவள். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணினார்? 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்படிங்க சொல்ல அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம பேரை பின்னாடி சேர்த்து வச்சுக்கிட்டாரு. அவருக்கு பேர் பின்னாடி என் பிள்ளை என் பின்னாடியே வரணும் தொடர்ந்துன்னு கிறிஸ்தவல்னு வச்சார். யாராவது அப்படி பேர் வச்ச அந்த உடன்படிக்கைக்கு கர்த்தருக்காக ஒரு ஆத்மாவை கொண்டு நான் விடுறோமாங்க? சொல்லுங்கங்க. பழைய மிஷினரிகள் வாழ்க்கைகளை வேணால் தேடி பிடிச்சி புத்தகங்களோ இல்லை அவங்க கூற்றுகளையோ வாசித்து பாருங்கள். நான் ஒரு டைரி வச்சுருக்கிறேன். இந்த டைரியில் டெய்லி நான் அவங்க சொல்கிற வார்த்தைகளெல்லாம் பார்க்குறேன். எனக்குள்ளே மட்டும் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் ஆண்டவரை பற்றி எழுதினவங்க பூரா சொல்கிறாங்க, நான் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தால் நான் பைத்தியம் பிடிச்சி மண்ணோட மண்ணாக போயிருப்பேன்னு சொல்கிறாங்க. படித்து பாருங்கள். ஸ்பர்ஜன் படித்து பாருங்கள், டிஎல் மூடி படித்து பாருங்கள். எதுக்காக இவங்கள போய் படிக்க சொல்கிறேன்னா, கிறிஸ்தவத்துக்காக ஆண்டவருக்காக எப்படி ஊழியம் செஞ்சாங்க, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. வேறு தேசத்தை விட்டு நம்ம தேசத்துக்கு வந்திருக்காங்கங்க. ஆண்டவர் அறியாத தேசத்துக்குள்ளே வந்து தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்து அங்கேயே முடிச்சுட்டு போயிட்டாங்க ஊழியம் செய்ய வந்த இடத்துல. யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம், யோசித்து பாருங்க. பவுலை யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுதெல்லாம் இந்த துயர் வருகிறது, கஷ்டம் வருகிறது. குடும்பம் எப்போ பாரு குடும்பம், என் சொந்தம், என் பந்தம். வாழ்க்கையில் நம்மளுக்காக இன்னொருத்தர் மறிக்க முடியாது. எந்த சொந்த பந்தமும் வந்து மறிக்க முடியாது. எந்த உற்ற உறவுகளும் வந்து மறிக்க முடியாது. எனக்காக என் தேவன் மரித்து இருக்கிறார். என் பிள்ளை நீடிய ஆயுசோடு இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும்னு அவர் சிறு வயதிலே சேர்ந்திருக்கார்.
ஹல்லேலூயா. 33 வயசெல்லாம் ஒரு வயசாங்க. என் கர்த்தர் நான் தீர்க்காயுசா இருக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு தன் வயசை சிறு வயசிலே ஊழியம் செய்து தன் பிதாவினிடத்தில் தன்னை கொண்டு ஆவியை ஒப்படைத்தார். ஹல்லேலூயா. என் ஆவியை யாரும் எடுக்கக்கூடாது, என்னுடைய ஆவியை யாரும் எடுக்கக்கூடாது. என் ஆவியை அவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறதுக்கு தான் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்கட்டும், படித்து பாருங்கள், தன் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்படைத்தார்னு இருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எடுத்து பாருங்க, பிராணன் போய் அப்படின்னு சொல்லி மூல மொழியில் கெவான்னு இருக்கு அந்த வார்த்தை. கெவானா தன் ஆவியை ஒப்படைத்தல். ஆண்டவர்கிட்ட எனக்கான வாழ்க்கை நான் நல்லா வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, நான் திருப்தியாக ஊழியம் செஞ்ச ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த நாளில் என் ஆவியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். என் ஆவியை யாரும் எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அழகாக கொடுத்துட்டு ஒப்பு கொடுத்துட்டு போனோம். எப்படி இயேசு கிறிஸ்து, நான் ஈசாக்கை எடுத்து பார்த்தேன், யாக்கோபை எடுத்து பார்த்தேன், எல்லாரும் தன் ஆவியை ஒப்படைத்து இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்மளும் அந்த நிலைக்கு தள்ளப்படணும்னா ஆண்டவருக்காக நீதி, இங்கே என்ன போட்டிருந்தது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் மட்டும்தாங்க தன் ஆவியை ஒப்படைக்க முடியும். துன்மார்க்கன் ஆவியை தேவன் எடுத்து விடுவார். துன்மார்க்கனின் ஆவியை அவர் எடுத்து விடுவார். நீதிமானுடைய ஆவி ஒப்படைக்கப்படும், நம்மளாலேயே ஒப்படைக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அதை ஒரு நாள் நம்ம நினைத்து பார்ப்பது கிடையாது. ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி பாருங்க, உங்க ஆத்மா பூரிப்படையும். குறைந்தது இந்த ஒரு மாதம் இருக்குங்க, நம்ம இந்த மாதம் ஒப்பு கொடுத்துருந்தோம், குறைந்தது இந்த வருஷம் நம்ம ஒப்பு கொடுத்துருந்தோம் 50 ஆத்மாவாதுன்னு சொல்லி யோசித்து பாருங்க. இந்த ஒரு மாதத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எத்தனையோ மிஷினரிகள் எத்தனை பேரோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் அந்த கஷ்டமெல்லாம் படலை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறதுக்கே நான் யோசிக்கிறேன், நேரத்தை லேட்டாக போகிறேன், சீக்கிரமாக வரணும்னு நினைக்கிறேன், என்னென்னவோ செய்கிறோம். ஆனால் இவங்களெல்லாம் யோசித்து பார்த்தா குறைந்தது ஒரு 3 ஆத்துமாவை கர்த்தாவே நான் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும் ஆண்டவரே. இந்த ரோமர் புத்தகம் தேவ நீதி ரட்சிப்பை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து வலியுறுத்துது. ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கமான்னு யோசித்து பாருங்க. நிச்சயமாக யோசித்து பார்த்தாதான் நல்லது. சரி, இப்போ பவுல் உபதேசத்தின் கருப்பொருள் ரட்சிப்பின் 5 பகுதிகள். கிறிஸ்துவின் சுவிசேஷம், தேவனுடைய வல்லமை, ரட்சிப்புக்குள்ளாக, 4வது நம்பிக்கையோடு உள்ள ஒவ்வொருவருக்கும், 5 விசுவாசத்தின் மூலம். மறுபடியும் சொல்கிறேன், பவுல் உபதேசத்தின் கருப்பொருள் ரட்சிப்பின் 5 பகுதிகள், கிறிஸ்துவின் சுவிசேஷம், தேவனுடைய வல்லமை, ரட்சிப்புக்குள்ளாக, நம்பிக்கையோடு உள்ள ஒவ்வொருவருக்கும், விசுவாசத்தின் மூலம். இந்த 5ம் அந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற கருப்பொருளை வச்சு அவர் நடத்தியிருக்கிறார். சரியா? அடுத்து இந்த 16 அதிகாரங்களும் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. பவுல் தான் பின்பற்றுகிற சுவிசேஷத்தை குறித்து விளக்குகிறார். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுல் தான் பின்பற்றுகிற சுவிசேஷத்தை குறித்து விளக்குகிறார். அடுத்து 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் சபைகளுக்குள் காணப்படுகிற பிரிவினை குறித்து, தான் அடைகிற வேதனையை குறித்து எழுதியிருக்கிறார். அடுத்து சபையில் காணப்படுகிற பிரச்சனைகளை பொதுவாக குறித்து எடுத்துரைக்கிறார். அது 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது. சரியா? பல பேரின் வாழ்த்துதலோடு நீண்ட நிருபத்தை நீண்ட முடிவுரையுடன் நிறைவு செய்கிறார். இந்த நிருபத்தை ரோம சபைகளுக்கு வாய்மொழியாக பவுல் சொல்ல எழுத உதவியது பவுலின் உதவி உடன் ஊழியனான தெர்த்தியு என்பவன். தெர்த்தியு பவுல் வாயினால தான் சொன்னார். ரோமர் புத்தகத்தை எழுதினது உடன் ஊழியனான தெர்த்தியு என்பவன் ரோமர் புத்தகத்தை எழுதினான். சரியா? இப்போ நாமும் ஒருமைப்பட்டு, யூதனென்று இல்லை, கிரேக்கன் என்றெல்லாம் இல்லை, பிரிவினை நமக்குள்ள சபைகளுக்குள்ள இல்லாமல்
பொறுமையும் ஆறுதலையும் நமக்கு அளிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படியே வாழ்ந்து சத்தியத்தின்படி ஒன்றிணையவும் சத்தியத்தின்படி வாழவும் ஏக சிந்தையுடன் நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா. இதுவரை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு என்ன புக்கு பார்க்க போகிறோம்? 1 கொரிந்தியர் பார்க்க போகிறோம். ஆமென்.